ஓம் தத்புருஷாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரசோதயாது. ஆன்மீக ஜோதிட அன்பர்களுக்கு வணக்கம் கூறும் உங்கள் அன்பன் அஸ்ட்ரோ சிவக்குமார். விஸ்வாவசு வருடம் வைகாசி மாதம் 14ஆம் தேதி புதன்கிழமை, ஆங்கிலம் மே மாதம் 28ஆம் தேதி 2025ஆம் வருடம். இன்றைய திதி பிரதமை திதி காலை 7:03 வரை உள்ளது. அதற்கு பின்னர் துவிதி திதி ஆரம்பமாகி நாள் முழுவதும் உள்ளது. இன்றைய நட்சத்திரம் மிருகசீரிடம் நட்சத்திரம். மறுநாள் வியாழன் காலை 3:28 வரை உள்ளது. சித்த யோகம் இன்று அக்னி நட்சத்திர நிவர்த்தி நாளாகும். சுபமுகூர்த்த தினம். நல்ல நேரம் காலை 9 மணி முதல் 10 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் மதியம் 1:30 மணி முதல் 2:30 மணி வரை, மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. குளிகை காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. சூலம் வடக்கு திசை. பரிகாரம் பால். சுப ஓரைகள். புதன் ஓரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை. சந்திர ஓரை காலை 7 மணி முதல் 8 மணி வரை. குரு ஓரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை. சுக்கிர ஓரை மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை. இன்று சந்திராஷ்டமம் பெறும் நட்சத்திரம் விசாகம் நட்சத்திரம் ஆகும். இன்றைய ராசி பொது பலன்களை இப்பொழுது காணலாம். மேஷ ராசி. சந்திரன் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. சூரியன் புதன் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. குரு சஞ்சாரம் அனுகூலம் சற்று கம்மியாக உள்ளது. செவ்வாய் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. சுக்கிரன் சனி சஞ்சாரம் அனுகூலம் சற்று கம்மியாக உள்ளது. ராகு சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது. நட்சத்திர பலன். அசுபதி. எதையும் சாதிக்கும் வல்லமை படைத்தவர்கள் நீங்கள். அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். தொடர் முயற்சியினால் அவை கைகூடும். மாணவர்கள் கல்வியில் தேர்ச்சி பெறுவர். உயர் கல்வி கற்கச் செல்வர். உடல் நலனில் கவனம் தேவை. பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானம் தேவை. ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான தனலாபத்தை தரும். சகோதர வழி உறவுகள் மேம்படும். பெண்கள் புதிதாக தொழில் தொடங்க நினைத்தால் தங்களுக்கு தெரிந்த தொழில்களை தொடங்கலாம். நிலம் சார்ந்த முதலீடுகள் இன்று வேண்டாம். செய்தொழிலில் சுமாரான தனலாபம் உண்டு. உத்தியோகத்தில் உள்ளோருக்கு ஊதிய உயர்வு கிடைக்கும். பரணி. மகாலட்சுமியினுடைய அருள் உங்களுக்கு உள்ளது. தந்தை வழி உறவுகள் மேம்படும். கமிஷன் வியாபாரிகள் லாபத்தை ஈட்டுவர். மாணவர்கள் கல்வியில் தேர்ச்சி பெறுவர். உடல் நலனில் கவனம் தேவை. நிதி சார்ந்த விஷயங்களில் உஷார் நிலைமை தேவை. சகோதர வழி உறவுகள் மேம்படும். ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான தனலாபத்தை தரும். பெண்கள் சிலருக்கு உத்தியோக பாக்கியம் அமையும். நிலம் சார்ந்த முதலீடுகள் சுமாரான தனலாபத்தை தரும். கார்த்திகை. மனதில் தோன்றியவற்றை வெளியில் சொல்ல வேண்டாம். நிதானம் தேவை. அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். தொடர் முயற்சினால் அவை கைகூடும். மாணவர்கள் கல்வியில் தேர்ச்சி பெறுவர். உடல் நலனில் கவனம் செலுத்தவும். நிதானம் தேவை. ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான தனலாபத்தை தரும். வண்டி வாகனம் ஓட்டும் போது நிதானமும் கவனமும் தேவை. பெண்கள் சிலர் புதிதாக தொழில் தொடங்குவர். நிலம் சார்ந்த முதலீடுகள் இன்று மேற்கொள்ள வேண்டாம். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மாமூல் நிலைமை தொடரும்.
அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு. அதிர்ஷ்ட எண் 9. வணங்க வேண்டிய தெய்வம் முருகபெருமான். ரிஷபராசி. சந்திரன் சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது. சூரியன் புதன் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. குரு சஞ்சாரம் மிகவும் அனுகூலமாக உள்ளது. செவ்வாய் சஞ்சாரம் மிகவும் அனுகூலமாக உள்ளது. சுக்கிரன் சனி சஞ்சாரம் மிகவும் அனுகூலமாக உள்ளது. ராகு சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. நட்சத்திர பலன். கார்த்திகை. செய்தொழில் நல்ல லாபம் உண்டு. உத்தியோகத்தில் உள்ளோருக்கு ஊதிய உயர்வு கிடைக்க வாய்ப்பு உள்ளது. அரசாங்கத்தில் பணிபுரிவோர் இடம் மாறுதல் பெறுவர். ஊதிய உயர்வு பெறுவர். மாணவர்கள் கல்வியில் தேர்ச்சி பெறுவர். சில மாணவர்களுக்கு மருத்துவ கல்லூரியில் இடம் கிடைக்க வாய்ப்பு உண்டு. நிதி சார்ந்த நிறுவனங்களில் பணிபுரிவோர் ஊதிய உயர்வு பெறுவர். வேலையில்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். ரியல் எஸ்டேட் வியாபாரம் அமோக லாபத்தை தரும். பெண்கள் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர். நிலம் சார்ந்த முதலீடுகள் லாபகரமாக அமையும். ரோகிணி. மனதில் உள்ளதை யாரிடமும் கூற வேண்டாம். நீங்கள் நினைத்த காரியம் இன்று நிறைவேறும். எதிர்பாராத தனவரவு உண்டு. குடும்பத்தில் மனமகிழ்ச்சி நிலவும். சகோதர சகோதரிகள் ஆதரவுகரம் நீட்டுவர். தந்தை வழி உறவினர்கள் உங்களுக்கு சில சகாயங்களை செய்வர். மாணவர்கள் கல்வியில் தேர்ச்சி பெறுவர். நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். பெண்கள் சிலர் வீடுமனை வாங்குவார்கள். சில பெண்கள் நகைகள் வாங்குவார்கள். நிலம் சார்ந்த முதலீடுகள் லாபத்தை தரும். மிருகசீரிஷம். தெய்வ அனுகூலம் உண்டு. எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் உள்ளோருக்கு பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு உள்ளது. அரசாங்கத்தில் பணிபுரிவோர் இடம் மாறுதல் பெறுவர். ஊதிய உயர்வு பெறுவர். மாணவர்கள் சிலருக்கு இன்ஜினியரிங் படிப்பு படிக்க இடம் கிடைக்கும். உடல் நலன் ஆரோக்கியமாக இருக்கும். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. இன்று எதிர்பாராத தனவரவு உண்டு. ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் அமோக லாபம் உண்டு. பெண்கள் சிலருக்கு உத்தியோக பாக்கியம் கிட்டும். இரும்பு சார்ந்த வணிகம் லாபத்தை தரும். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 6. வணங்க வேண்டிய தெய்வம் லட்சுமி நரசிம்மர். மிதுன ராசி. குரு சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. சந்திரன் சஞ்சாரம் அனுகூலமாக இல்லை. சூரியன் புதன் சஞ்சாரம் அனுகூலமாக இல்லை. செவ்வாய் சஞ்சாரம் அனுகூலம் சற்று கம்மியாக உள்ளது. சுக்கிரன் சனி சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. ராகு சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. நட்சத்திர பலன். மிருகசீரிஷம். தெய்வ அனுகூலம் உண்டு. எதிலும் நிதானம் தேவை. வண்டி வாகனம் ஓட்டும் போது கவனம் தேவை. ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் இன்று புதிய முதலீடுகள் செய்ய வேண்டாம். எதையும் யோசித்து பேச வேண்டும். அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். நிதானம் தேவை. மாணவர்கள் கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். உடல் நலனில் அக்கறை வேண்டும். பெண்கள் புதிதாக தொழில் தொடங்க நினைத்தால் அவர்களுக்கு தெரிந்த தொழிலை தொடங்கவும். நிலம் சார்ந்த முதலீடுகள் சுமாரான தனலாபத்தை தரும். திருவாதிரை. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. பிறர் விஷயங்களை பற்றி பேசாமல் இருப்பது நலம் பயக்கும். புதிய முயற்சிகளை இன்று தவிர்க்கவும். மாமூல் பணிகளை தொடரவும். அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். தொடர் முயற்சினால் அவை கைகூடும். மாணவர்கள் தங்கள் பாடங்களை ஒழுங்காக திரும்ப திரும்ப படித்தால் நல்ல மதிப்பெண்கள் பெறலாம்.
உடல் நலனில் கவனம் தேவை. பெண்கள் சிலருக்கு உத்தியோக பாக்கியம் கிட்டும். நிலம் சார்ந்த முதலீடுகள் சுமாரான தனலாபத்தை தரும். செய்தொழிலில் சுமாரான தனலாபம் உண்டு. உத்தியோகத்தில் உள்ளோருக்கு வழக்கமான நிலைமை தொடரும். புனர்பூசம். மகான்கள் வழிபாடு ஏற்றதாய் அமையும். உடல் நலனில் கவனம் தேவை. பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானம் தேவை. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. வண்டி வாகனம் ஓட்டும் போது கவனம் தேவை. தந்தை வழி உறவுடன் பேசும்போது வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. மாணவர்கள் கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். பெண்கள் சிலர் வெளிநாடு பயணம் மேற்கொள்வர். நிலம் சார்ந்த முதலீடுகள் ஓரளவுக்கு சுமாரான தனலாபத்தை தரும். இரும்பு சார்ந்த வணிகம் சுமாரான தனலாபத்தை தரும். அதிர்ஷ்ட நிறம் பச்சை. அதிர்ஷ்ட எண் 5. வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாள் மற்றும் தாயார். கடகராசி. சந்திரன் சஞ்சாரம் மிகவும் அனுகூலமாக உள்ளது. குரு சஞ்சாரம் அனுகூலம் சற்று கம்மியாக உள்ளது. செவ்வாய் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. சூரியன் புதன் சஞ்சாரம் மிகவும் அனுகூலமாக உள்ளது. சுக்கிரன் சனி சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. ராகு சஞ்சாரம் அனுகூலம் சற்று கம்மியாக உள்ளது. நட்சத்திர பலன். புனர்பூசம். எதையும் யோசித்து பேச வேண்டும். புதிய முயற்சிகளை தவிர்க்கவும். செய்தொழிலில் சுமாரான தனலாபம் உண்டு. உத்தியோகத்தில் உள்ளோருக்கு இடம் மாறுதல் உண்டு. சிலருக்கு ஊதிய உயர்வு கிடைக்கும். தனியார் நிறுவனங்களில் வேலை பார்ப்போர் மற்றொரு நிறுவனத்திற்கு மாறுவர். அதனால் ஆதாயம் கிட்டும். மாணவர்கள் கல்வியில் தேர்ச்சி பெறுவர். சில மாணவர்களுக்கு மருத்துவக் கல்லூரியில் சேர வாய்ப்பு உண்டு. நிதி சார்ந்த விஷயங்களில் உஷார் நிலைமை தேவை. பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானம் தேவை. பெண்கள் புதிதாக தொழில் தொடங்க வங்கி கடனுதவி கிடைக்கும். நிலம் சார்ந்த முதலீடுகள் சுமாரான தனலாபத்தை தரும். பூசம். எதையும் திட்டமிட்டு செயல்படுத்துவதில் வல்லவர்கள் நீங்கள். இருந்தாலும் வாய்வார்த்தையில் நிதானம் தேவை. உடல் நலனில் கவனம் தேவை. வண்டி வாகனம் ஓட்டும் போது கவனம் தேவை. சிலர் புதிதாக வண்டி வாகனம் வாங்குவர். சிலர் பழைய வண்டி வாகனங்களை பராமரிப்பு செலவு செய்வர். அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். தொடர் முயற்சியினால் அவை நிச்சயம் கைகூடும். மாணவர்கள் கல்வியில் தேர்ச்சி பெற்று உயர் கல்வி கற்க சில மாணவர்கள் வெளிநாடு செல்வர். பெண்கள் சிலருக்கு உத்தியோக பாக்கியம் கிட்டும். நிலம் சார்ந்த முதலீடுகள் சுமாரான தனலாபத்தை தரும். செய்தொழிலில் நல்ல தனவரவு உண்டு. ஆயில்யம். வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. செய்தொழிலில் மிகுந்த கவனம் தேவை. பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானம் தேவை. புதிய முயற்சிகளை தவிர்க்கவும். மாமூல் பணிகளை செய்யவும். தந்தை வழி உறவினர்கள் ஆதரவுகரம் நீட்டுவர். அதனால் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். மாணவர்கள் கல்வியில் தேர்ச்சி பெறுவர். நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். பெண்கள் புதிதாக தொழில் தொடங்க நினைத்தால் தங்களுக்கு தெரிந்த தொழில்களை தொடங்கவும். சின்ன பட்ஜெட்டில் தொடங்கவும். நிலம் சார்ந்த முதலீடுகள் சுமாரான தனலாபத்தை தரும். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 6. வணங்க வேண்டிய தெய்வம் அன்னை பராசக்தி. சிம்ம ராசி. சந்திரன் சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது. செவ்வாய் சஞ்சாரம் அனுகூலமாக இல்லை. குரு சஞ்சாரம் மிகவும் அனுகூலமாக உள்ளது. சனி சுக்கிரன் சஞ்சாரம் அனுகூலம் சற்று கம்மியாக உள்ளது. ராகு சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. சூரியன் புதன் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது.
நட்சத்திர பலன். மகம். எதையும் தாங்கும் இதயம் படைத்தவர்கள் நீங்கள். செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. பெண்கள் சிலருக்கு புதிதாக தொழில் தொடங்க வாய்ப்பு உள்ளது. இருந்தாலும் நிதானம் தேவை. வல்லுநர்களை கலந்து ஆலோசித்து பின் முடிவெடுக்கவும். நிலம் சார்ந்த முதலீடுகள் இன்று மேற்கொள்ள வேண்டாம். அரசாங்க காரியங்கள் தாமதமானாலும் நிச்சயம் கைகூடும். மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். நிதி சார்ந்த விஷயங்கள் திருப்திகரமாக இருக்கும். இன்று தாராளமான தனவரவு உண்டு. பூரம். எதையும் யோசித்து செயல்படுவீர்கள். நினைத்ததை சாதிக்க துடிப்பீர்கள். வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. வண்டி வாகனம் ஓட்டும் போது கவனம் தேவை. சகோதர வழி உறவுகளுடன் பேசும்போது நிதானம் தேவை. தாய் வழி உறவுகள் மேம்படும். தந்தை வழி உறவினரால் ஆதாயம் கிடைக்கும். மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். வேலையில்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். இளைஞர்கள் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர். நிலம் சார்ந்த முதலீடுகள் சுமாரான தன லாபத்தை தரும். புதிய முதலீடுகள் செய்ய வேண்டாம். உத்தரம். எதையும் யோசித்து செயல்படுத்துவீர்கள். நிதானமாக முடிவெடுப்பீர்கள். வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. வண்டி வாகனம் ஓட்டும் போது கவனம் தேவை. நிதி சார்ந்த விஷயங்கள் தாராளமாக இருக்கும். ஆதாயம் கிடைக்கும். தந்தை வழி உறவினர்களால் ஏற்றம் உண்டு. தாய் வழி உறவுகளால் பாசம் கூடும். மாணவர்கள் கல்வியில் தேர்ச்சி பெற்று உயர்கல்வி கற்கச் செல்வர். பெண்கள் மாமூல் பணிகளை தொடர்வது நலம். நிலம் சார்ந்த முதலீடுகள் சுமாரான தனலாபத்தை தரும். புதிய முதலீடுகளை தவிர்க்கவும். அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண் 1. வணங்க வேண்டிய தெய்வம் விநாயக பெருமான். கன்னி ராசி. சந்திரன் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. சூரியன் புதன் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. குரு செவ்வாய் சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது. சுக்கிரன் சனி சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. ராகு சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது. நட்சத்திர பலன். உத்தரம். செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் நல்ல லாபம் உண்டு. சகோதர வழி உறவுகள் ஆதரவுகரம் நீட்டுவர். அவர்களால் ஆதாயம் கிடைக்கும். வேலையில்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். தனியார் நிறுவனங்களில் வேலை பார்க்கும் இளைஞர்கள் மற்றொரு நிறுவனத்திற்கு பணிமாற்றம் பெறுவர். ஊதிய உயர்வு பெறுவர். அரசாங்க காரியங்கள் தாமதமானாலும் நிச்சயம் கைகூடும். தந்தை வழி உறவுகள் சுமூகமாக செயல்படும். மாணவர்கள் கல்வியில் தேர்ச்சி பெறுவர். பெண்கள் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர். சில பெண்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். நிலம் சார்ந்த முதலீடுகள் சுமாரான தனலாபத்தை தரும். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. அஸ்தம். எதையும் திட்டமிட்டு செயல்படுத்துவீர்கள். ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் அமோக லாபம் உண்டு. கமிஷன் வியாபாரிகள் லாபத்தை ஈட்டுவர். நிலம் சார்ந்த முதலீடு ஏற்றதாய் அமையும். நிதி ஆதாரங்கள் மேம்படும். எதிர்பாராத தனவரவு இன்று உண்டு. தந்தை வழி உறவுகள் ஆதரவுகரம் நீட்டுவர். மாணவர்கள் கல்வியில் தேர்ச்சி பெற்று உயர் கல்வி கற்கச் செல்வர். இன்று எதிர்பாராத தனவரவு உண்டு. சித்திரை. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. கவனம் தேவை. செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் அமோக வருமானம் உண்டு.
வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். இளைஞர்கள் புதிதாக தொழில் தொடங்க வாய்ப்பு உள்ளது. அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். நிச்சயம் வெற்றி உண்டாகும். மாணவர்கள் கல்வியில் தேர்ச்சி பெற்று உயர்கல்வி கற்கச் செல்வர். பெண்கள் சிலருக்கு உத்தியோக பாக்கியம் கிட்டும். சில பெண்கள் நகை சீட்டு கட்டுவார்கள். நிலம் சார்ந்த முதலீடுகள் ஏற்றதாய் அமையும். இன்று நல்ல தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் பச்சை. அதிர்ஷ்ட எண் 5. வணங்க வேண்டிய தெய்வம் லட்சுமி நரசிம்மர். துலாம் ராசி. சந்திரன் சஞ்சாரம் அனுகூலமாக இல்லை. சூரியன் புதன் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. குரு சஞ்சாரம் மிகவும் அனுகூலமாக உள்ளது. செவ்வாய் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. சுக்கிரன் சனி சஞ்சாரம் மிகவும் அனுகூலமாக உள்ளது. ராகு சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. நட்சத்திர பலன். சித்திரை. செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. இன்று எதிர்பாராத தனவரவு உண்டு. வேலையில்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். இளைஞர்கள் புதிதாக தொழில் தொடங்க வாய்ப்பு உள்ளது. குரு பலத்தால் எல்லா விதத்திலும் ஆதாயம் கிட்டும். ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் லாபம் உண்டு. குடும்பத்தில் மனமகிழ்ச்சி நிலவும். பெண்கள் புதிதாக தொழில் தொடங்க வாய்ப்பு உள்ளது. நிலம் சம்பந்தமான முதலீடுகள் ஏற்றத்தை தரும். இரும்பு சம்பந்தமான வணிகம் லாபத்தை தரும். உத்தியோகத்தில் உள்ளோருக்கு ஊதிய உயர்வு கிட்டும். சுவாதி. நீங்கள் நினைத்த காரியத்தை இன்று சாதிப்பீர்கள். எதிர்பாராத தனவரவு இன்று உண்டு. தொட்ட காரியம் பொன்னாகும். எல்லா வகையிலும் ஏற்றம் தரும் நாளாக இந்நாள் அமையும். மிகவும் அதிர்ஷ்டகரமான நாளாகவும் அமையும். தந்தை வழி உறவினர்கள் ஆதரவுகரம் நீட்டுவர். மனமகிழ்ச்சி கூடும். மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். பெண்களுக்கு இன்று மனமகிழ்ச்சி தரும் நாளாக உள்ளது. சில பெண்கள் நகைகள் வாங்குவார்கள். சில பெண்கள் நகை சீட்டு கட்டுவார்கள். புதிதாக வீடு மனை அமையும் பாக்கியம் உள்ளது. விசாகம். இன்று சந்திராஷ்டமம். எதிலும் நிதானம் தேவை. வாய் வார்த்தையில் கவனம் தேவை. மாமூல் பணிகளை தொடரவும். புதிய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டாம். வண்டி வாகனம் ஓட்டும் போது கவனம் தேவை. பணம் கொடுக்கும் போதும் வாங்கும் போதும் எண்ணி பார்த்து கொடுக்க வேண்டும். எண்ணி பார்த்து வாங்க வேண்டும். நிதானமான போக்கை கடைபிடிக்க வேண்டும். ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. மற்றவர்கள் விஷயங்களை பேசக்கூடாது. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 6. வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர். விருச்சிக ராசி. சந்திரன் சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது. சூரியன் புதன் சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது. குரு சஞ்சாரம் அனுகூலமாக இல்லை. செவ்வாய் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. சுக்கிரன் சனி சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. ராகு சஞ்சாரம் அனுகூலம் சற்று கம்மியாக உள்ளது. நட்சத்திர பலன். விசாகம். எதையும் யோசித்து பேச வேண்டும். யோசித்து செயல்படுத்த வேண்டும். மாமூல் பணிகளை தொடரவும். பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானம் தேவை. உடல் நலனில் கவனம் தேவை. இன்று சுமாரான தனவரவு உண்டு. அரசாங்க காரியங்கள் தாமதம் ஆகும். நிதானம் தேவை. மாணவர்கள் கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். அனுஷம். மகான்கள் வழிபாடு ஏற்றத்தை தரும். உடல் நலனில் கவனம் தேவை. பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானம் தேவை. ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான தனலாபத்தை தரும். தாய் வழி உறவினர்கள் ஆதரவுகரம் நீட்டுவர்.
உங்களுக்கு அதனால் ஆதாயம் கிட்டும். தந்தை வழி உறவுகளும் ஆதரவுகரம் நீட்டுவர். அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். பெண்கள் புதிதாக தொழில் தொடங்க நினைத்தால் தங்களுக்கு தெரிந்த தொழிலை தொடங்கவும். நிலம் சார்ந்த முதலீடுகள் சுமாரான தனலாபத்தை தரும். கேட்டை, மனதில் தோன்றியதை வெளியில் சொல்ல வேண்டாம். மற்றவர்களை அனுசரித்து நடந்தால் செய்தொழிலில் சுமாரான தனலாபம் உண்டு. உடல் நலனில் கவனத்தை செலுத்தவும். பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானமும் கவனமும் தேவை. ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் சுமாரான தனவரவு உண்டு. குடும்பத்தில் மனமகிழ்ச்சி கூடும். அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். மாணவர்கள் கல்வியில் தேர்ச்சி பெறுவர். பெண்கள் சிலர் நகை சீட்டு கட்டுவர். நிலம் சார்ந்த முதலீடுகள் சுமாரான தனலாபத்தை தரும். அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு. அதிர்ஷ்ட எண் 9. வணங்க வேண்டிய தெய்வம் ஐயப்பன். தனுசு ராசி. சந்திரன் சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது. குரு சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது. சூரியன் புதன் சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது. சனி சஞ்சாரம் அனுகூலம் சற்று கம்மியாக உள்ளது. சுக்கிரன் சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது. ராகு சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது. செவ்வாய் சஞ்சாரம் அனுகூலமாக இல்லை. நட்சத்திர பலன். மூலம். திருமணம் ஆகாத இளைஞர்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். திருமணம் ஆகாத இளம் பெண்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். நீண்ட நாட்களாக தடைப்பட்ட சுபகாரியங்கள் நடக்க வாய்ப்பு உள்ளது. குருவலம் நிறைந்து உள்ளது. எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. ஆனாலும் வாய்வார்த்தையில் நிதானம் தேவை. தந்தை வழி உறவுகள் ஆதரவுகரம் நீட்டுவர். ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் இன்று முதலீடு செய்ய வேண்டாம். மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். பெண்கள் சிலருக்கு புத்திர பாக்கியம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. போராடம். படபடவென்று பேச வேண்டாம். எதையும் நிதானித்து யோசித்து பேச வேண்டும். இன்று எதிர்பாராத தனவரவு உண்டு. குருபலம் நிறைந்து உள்ளதால் சிலருக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. தந்தை வழி உறவுகளால் ஆதாயம் கூடும். மாணவர்கள் கல்வியில் தேர்ச்சி பெறுவர். உயர்கல்வி கற்க செல்வர். பெண்கள் புதிதாக தொழில் தொடங்க வாய்ப்பு உள்ளது. நிலம் சம்பந்தமான முதலீடுகள் சுமாரான தனலாபத்தை தரும். செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் உள்ளோருக்கு ஊதிய உயர்வு கிடைக்க வாய்ப்பு உள்ளது. உத்திராடம். எதையும் யோசித்து செயல்படுத்துவீர்கள். ஆனாலும் வாய்வார்த்தையில் நிதானம் தேவை. இன்று எதிர்பாராத தனவரவு உண்டு. குருபலம் நிறைந்துள்ளதால் திருமணம் ஆகாத பெண்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். இளைஞர்கள் புதிதாக தொழில் தொடங்க வங்கி கடன் உதவி கிடைக்கும். அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். சிலருக்கு அரசாங்கத்தில் பதவி கிட்டும். மாணவர்கள் கல்வியில் தேர்ச்சி பெறுவர். உயர்கல்வி கற்க செல்வர். பெண்கள் உத்தியோகத்தில் அமர்வர். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். நிலம் சார்ந்த முதலீடுகள் சுமாரான தனலாபத்தை தரும். வீண் விரயத்தை தவிர்க்கவும். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3. வணங்க வேண்டிய தெய்வம் குரு தட்சிணாமூர்த்தி. மகர ராசி. சந்திரன் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. சூரியன் புதன் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. குரு சஞ்சாரம் அனுகூலமாக இல்லை. செவ்வாய் சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது. சனி சஞ்சாரம் மிகவும் அனுகூலமாக உள்ளது. சுக்கிரன் சஞ்சாரம் மிகவும் அனுகூலமாக உள்ளது. ராகு சஞ்சாரம் அனுகூலம் சற்று கம்மியாக உள்ளது. நட்சத்திர பலன். உத்திராடம்.
எதையும் யோசித்து பேச வேண்டும். வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. நிலம் சார்ந்த முதலீடுகள் நல்ல தனலாபத்தை தரும். இரும்பு சார்ந்த வணிகம் ஏற்றத்தை தரும். இளைஞர்கள் சிலருக்கு ரயில்வேயில் பணிபுரிய வாய்ப்பு கிடைக்கும். பெண்கள் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர். சில பெண்கள் வீடு மனை வாங்குவார்கள். உடல் நலனில் கவனம் தேவை. பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானம் தேவை. அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். தொடர் முயற்சினால் அவை கைகூடும். மாணவர்கள் கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். இன்று சுமாரான தனவரவு உண்டு. திருவோணம், எதையும் யோசித்து செயல்படுத்துவீர்கள். தனியார் நிறுவனங்களில் பணிபுரிவோர் சிலர் இடம் மாறுதல் பெறுவர். ஊதிய உயர்வு கிடைக்கும். நிலம் சார்ந்த முதலீடுகள் நல்ல தனலாபத்தை தரும். ரயில்வேயில் பணிபுரியும் இளைஞர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு உள்ளது. இளைஞர்கள் சிலருக்கு புதிதாக தொழில் தொடங்க வாய்ப்பு உள்ளது. இரும்பு சார்ந்த வணிகம் லாபகரமாக அமையும். பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானம் தேவை. ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான தனலாபத்தை தரும். மாணவர்கள் கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். ஆவிட்டம், தொட்டது பொன்னாகும். இருந்தாலும் நிதானம் தேவை. உடல் நலனில் கவனம் தேவை. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. நிலம் சார்ந்த முதலீடுகள் லாபத்தை தரும். இரும்பு சார்ந்த வணிகம் லாபத்தை தரும். சில இளைஞர்கள் வெளிநாடு செல்ல வாய்ப்பு உள்ளது. சில இளைஞர்கள் வெளிநாட்டில் உத்தியோகத்தில் அமர்வர். மாணவர்கள் கல்வியில் தேர்ச்சி பெறுவர். ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான தனலாபத்தை தரும். பெண்கள் சிலர் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர். திருமணமாகி நீண்ட நாள் புத்திரப்பேறு இல்லாத பெண்களுக்கு புத்திரப்பேறு கிடைக்க வாய்ப்பு உள்ளது. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீலம். அதிர்ஷ்ட எண் 6. வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர். கும்பராசி, சந்திரன் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. சூரியன் புதன் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. குரு சஞ்சாரம் மிகவும் அனுகூலமாக உள்ளது. செவ்வாய் சஞ்சாரம் மிகவும் அனுகூலமாக உள்ளது. சுக்கிரன் சஞ்சாரம் மிகவும் அனுகூலமாக உள்ளது. சனி சஞ்சாரம் அனுகூலம் சற்று கம்மியாக உள்ளது. ராகு சஞ்சாரம் அனுகூலமாக இல்லை. நட்சத்திர பலன். ஆவிட்டம், வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. உடல் நலனில் கவனம் தேவை. வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். இளைஞர்கள் சிலருக்கு வெளிநாட்டு பயணம் அமையும். உத்தியோகம் கிடைக்கும். பெண்கள் புதிதாக தொழில் தொடங்க வாய்ப்பு உள்ளது. சில பெண்களுக்கு உத்தியோக பாக்கியம் கிட்டும். நிலம் சார்ந்த முதலீடுகள் சுமாரான தனலாபத்தை தரும். அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். மாணவர்கள் கல்வியில் தேர்ச்சி பெறுவர். இன்று சுமாரான தனவரவு உண்டு. சதயம், எதையும் திட்டமிட்டு செயல்படுத்துவீர்கள். வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. உடல் நலனில் கவனம் தேவை. பிறர் விஷயங்களில் ஆலோசனை கூறாமல் இருப்பது நலம் பயக்கும். எதிர்பாராத தனவரவு இன்று உண்டு. வேலையில்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். ரியல் எஸ்டேட்டில் சிலருக்கு நல்ல லாபம் கிடைக்கும். அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். பின்னர் ஜெயம் உண்டாகும். மாணவர்கள் கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். இன்று சுமாரான தனவரவு உண்டு. போராட்டாதி, செய்தொழிலில் சுமாரான தனலாபம் உண்டு. பெண்கள் சிலர் நகை சீட்டு கட்டுவார்கள். சில பெண்கள் தங்களுடைய வீட்டை
பராமரிப்பு செலவு மேற்கொள்வார்கள். அரசாங்க காரியங்கள் தாமதமானாலும் பின்னர் கைகூடும். மாணவர்கள் கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். உடல் நலனில் கவனம் தேவை. பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானம் தேவை. ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான தனலாபத்தை தரும். அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட எண் 6. வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கை அம்மன். மீன ராசி. சந்திரன் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. சூரியன் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. புதன் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. குரு சஞ்சாரம் சுமாராக உள்ளது. செவ்வாய் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. சுக்கிரன் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. சனி சஞ்சாரம் அனுகூலமாக இல்லை. ராகு சஞ்சாரம் அனுகூலமாக இல்லை. நட்சத்திர பலன். பூரட்டாதி. செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் உள்ளோருக்கு பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு உள்ளது. தனியார் நிறுவனங்களில் பணிபுரிவோர் இடம் மாறுதல் பெறுவர். ஊதிய உயர்வு பெறுவர். அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். சிலருக்கு அரசாங்க பதவிகள் கிடைக்கும். மாணவர்கள் கல்வியில் தேர்ச்சி பெற்று உயர்கல்வி கற்கச் செல்வர். உடல் நலனில் கவனம் தேவை. பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானம் தேவை. ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான தனலாபத்தை தரும். பெண்கள் புதிதாக நகைகள் வாங்குவார்கள். சில பெண்கள் நகை சீட்டு கட்டுவார்கள். நிலம் சார்ந்த முதலீடுகள் இன்று மேற்கொள்ள வேண்டாம். உத்திரட்டாதி. உடல் நலனில் கவனம் தேவை. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. பிறர் விஷயங்களை பேசாமல் இருப்பது நலம் பயக்கும். தந்தை வழி உறவுகளால் ஆதரவு கிடைக்கும். மாணவர்கள் கல்வியில் தேர்ச்சி பெறுவர். கமிஷன் வியாபாரம் சிறப்பாக நடக்கும். நிதி சார்ந்த விஷயங்களில் உஷார் நிலைமை தேவை. ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான தனலாபத்தை தரும். நிலம் சார்ந்த முதலீடுகள் இன்று மேற்கொள்ள வேண்டாம். பெண்கள் சிலருக்கு வெளியூர் பயணம் நிச்சயம் உண்டு. அதனால் ஆதாயம் உண்டு. ரேவதி. எதையும் யோசித்து செயல்படுத்த வேண்டும். தந்தை வழி உறவினால் ஆதரவு கிடைக்கும். அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். சிலருக்கு அரசாங்கத்தில் பதவி கூட கிடைக்கும். மாணவர்கள் கல்வியில் தேர்ச்சி பெறுவர். நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். உடல் நலனில் கவனம் தேவை. பணம் பிறருக்கு கொடுக்கும் போது யோசித்து முடிவெடுக்க வேண்டும். ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான தனலாபத்தை தரும். பெண்கள் சிலர் வீடுகள் கட்டுவார்கள். வீட்டு மனையை பராமரிப்பார்கள். நிலம் சார்ந்த முதலீடுகள் இன்று மேற்கொள்ள வேண்டாம். புதிய முயற்சிகளை தவிர்க்கவும். செய்தொழிலில் இன்று நல்ல தனவரவு உண்டு. உத்தியோகத்தில் உள்ளோருக்கு ஊதிய உயர்வு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3. வணங்க வேண்டிய தெய்வம் சித்தர்கள் வழிபாடு. 12 ராசி அன்பர்களும் இன்று புதன்கிழமை ஆதலால் பெருமாள் ஆலயம் சென்று பெருமாளுக்கு துளசி மாலை அணிவித்து பசுனை தீபம் ஏற்றி பின்னர் தாயார் சன்னதியில் தாயாருக்கு அர்ச்சனை செய்து பசுனை தீபம் ஏற்றி மனதார வணங்கினால் எல்லா வளமும் கிட்டும் என்பது திண்ணம். நன்றி, வணக்கம்.